சதுரகிரி, வெள்ளையங்கிரி இந்த மலைகளுக்கெல்லாம் நீங்க போயிருக்கலாம். ஆனா அது அந்த அளவு கஷ்டம் கிடையாது இந்த மலையை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா இந்த மலையை ஏறி முடிக்கிறதுக்கே 2லேருந்து 3 நாள் வரைக்கும் ட்ரெக்கிங் பண்ணி போகணும். ஜனவரியிலேருந்து மார்ச் மாசம் வரைக்கும் மட்டும்தான் இங்க போறதுக்கான அனுமதி இருக்கு. அதுக்கப்புறம் இங்க சித்தர்கள் நடமாட்டமும் அமானுஷ்யமான நிகழ்வுகளும் அதிகமா இருக்கிறதுனால யாருக்கும் அனுமதி கிடையாதுன்னு சொல்றாங்க. அகத்தியர் மலை பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலைகள் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த அகத்தியர் மலை. இந்த மலை கேரளாக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில அமைஞ்சிருக்கு. அந்த மலைக்கு போயிட்டு வந்தவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சுவலா இந்த மலை மேல இருக்கும்போது 1 மணி நேரங்கிறது கீழே கம்பேர் பண்ணா 6 மணி நேரத்துக்கு சமம்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் அங்க இருக்கக்கூடிய காந்த புலம்னு சொல்றாங்க. அகத்தியர் மலை, இந்த மலை முழுக்க வித்தியாசமான அபூர்வமான மூலிகைகள் நிறைஞ்சிருக்கான். அதுலயும் கையாவதி அப்படிங்கிற ஒரு செடியை சுவாசிச்சா உங்களுக்கு பசி தாகம் எதுவுமே எடுக்காதான். வருஷ கணக்கா சாப்பிடாம இருக்க முடியும்னு சொல்றாங்க. இந்த ஒரு செடியை தப்பான நோக்கத்தோட தேடி போறவங்கள இந்த காடே திசை மாத்தி விட்டுருவோம்னு சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய மர்மமே இதுதான், திருமந்திர குகை. இந்த மலையோட ஒரு பகுதியில தான் இருக்கா அந்த குகை. இந்த குகைக்குள்ள பாதாள உலகமே இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த குகைக்குள்ள போனா சித்தர்களோட உலகத்துக்கே போலான்னு ஒரு ஐதீகம் இருக்கு. இந்த பாதை அவ்வளோ எளிதா எல்லார் கண்ணுக்கும் தெரியாதான். இந்த மலையில வருஷத்துக்கு 1 முறை மட்டும் நீல நிற ஒளி தெரியுமா. அது தெரியிற அன்னைக்கு மட்டும்தான் இந்த குகையோட பாதை திறக்கும்னு சொல்றாங்க. ஒருவேளை அந்த பாதை திறக்கிற அன்னைக்கு உள்ள போறவங்க திரும்பி வர முடியாது. இங்க இருக்கக்கூடிய இன்னொரு மர்மம் ஒற்றை கண் உருவம். ஆக்சுவலா இந்த மலையில அடிக்கடி ஒரு ஒற்றை கண் ஒளி தெரியுமா. அது விளக்கும் கிடையாதான். அதை இந்த மலையோட காவல் தெய்வம்னு நம்புறாங்க. ஒருவேளை அந்த ஒற்றை கண் உருவம் யாரையாவது பார்த்தா அவங்க அதே இடத்துல சிலையா மாறிடுவாங்கன்னு